மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் வாழ்ச்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். இரண்டாவது, கானாவூர் திருமண வீட்டில் இயேசு தண்ணீரை திராட்சை ரசமாக்கியதை தியானித்து எந்த சந்தர்ப்பத்திலும் அன்னை மரியை நம்முடன் வாழ்பவராக சிந்தித்து செயல்பட வரங்கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலே மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையிலே நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். மூன்றாவது, இறையரசு அறிவிக்கப்பட்டதை தியானித்து நம் வாழ்வின் தவறுகளை எல்லாம் நினைத்து புது வாழ்வு வாழும் வரம் கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் நிலவுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நான்காவது இயேசு தாபோர் மலையில் ஜெபித்து தோற்றம் உருமாறிய போது இவருக்கு செவி சாயுங்கள் என்ற கேட்ட குரலை சிந்தித்து வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஐந்தாவது, ஆண்டவராகி இயேசு இறுதி உணவின் போது நம்மிடம் கொண்டுள்ள அன்பால் நற்கருணை ஏற்படுத்தியுள்ள சிந்தனையில் வாழும் வரம் கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குள் உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தரலாம், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டரலாம், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்திடலாம். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அதி தூதரான புனித மிக்கேலே, தேவ தூதர்களான புனித கப்ரியேலே, ரபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட அந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களோட ஒன்றாக கூட்டி தூய தேவமாதாவின் திருப்பாதத்தில் பாதகாணிக்கையாக வைத்து முதல் திருவிருந்து பெற்ற பிள்ளைகளின் குடும்பங்களையும் மறைக்கல்வி பயிலும் மாணவ செல்வங்களையும் நிறைந்த ஞானத்தோடும் உடல் உள்ள சுகத்தோடும் வழி நடத்திட வேண்டும் என்று உங்களை மன்றாடி பிரார்த்தித்துக் கொள்கிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவிழம் பெற்றிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரேருடைய இருதயத்தின் உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஸ்திராங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ள நன்றாட்டியதென்றால் வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் வேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரேருடைய திரு இருதயத்தின் என்றல்லாமல் வேறே யாரிடத்தில்
சென்று இதை கேட்க போகிறோம். தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்களெல்லாம் அடங்கிய பொக்கிசத்தில் அன்றி வேறெங்கே நாங்கள் இதை தேட போகிறோம். சர்வேஸ்வரன் தானே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமதே திரு தேவாசனத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நாங்கள் தட்டி கேட்க போகிறோம். ஆகையால் எங்கள் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தோம். இக்கட்டு இடங்களில் எங்கள் ஆறுதல் நீரே, துன்ப நேரத்தில் எங்கள் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எங்களுக்கு ஒன்றுவோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதமே இருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எங்களுக்கு தந்தருள்வீர் என்று நம்பி இருக்கிறோம். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், எங்கள் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நாங்கள் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நாங்கள் இதனாலே அதறியப்பட்டு பின்னடைந்து போவோம் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாப்படும் தாழ்ச்சி உள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீரல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கி அருளும். எங்கள் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எங்களுக்கு இறங்காமல் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, எங்கள் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நாங்கள் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நாங்கள் ஒரு காலம் பின்வாங்குவோம் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நாங்கள் செய்யும் செயற்தமையை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நாங்களும் சகல சிருஷ்டிகளும் இப்படி சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கு நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறோம். ஆமீன். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன்.
பாரெல்லாம் படைத்து பராமரித்து வரும் பரமனாம் கிறிஸ்து அரசரை ஆராதித்து அவர் அருளை பெற இந்த பொன்மாலை பொழுதிலே கூடி வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் மறைக்கல்வி மன்றத்தின் சார்பில் அன்புடன் வரவேற்கின்றேன். நற்கருணை நம் வாழ்வின் மையம். நற்கருணை இல்லாமல் நமது கிறிஸ்தவ வாழ்வு இல்லை. இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் உங்களோடு இருக்கின்றேன் என்ற இயேசு நற்கருணையின் வடிவில் நம் நடுவில் பிரசன்னமாக இருக்கிறார். நற்கருணை என்பது கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சமும் என்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்கிறது. நாம் நம்முடைய வாழ்வுக்கான எல்லா ஆசியையும் அருளையும் நற்கருணையில் இருந்தே பெறுகின்றோம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் பவுலடியார், ஆண்டவர் இயேசுவிடம் இருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதை குறித்து பேசுவார். அதன் பிறகு நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து திராட்சை ரசத்தை பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் என்பார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்ளும் போது இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைகளை நாம் நிறைவேற்றுவர்கள் ஆகிறோம். நற்கருணையை வெறுமனே ஒரு சடங்காக வழிபாட்டு கொண்டாட்டமாக மட்டும் பார்க்காமல் அது நம்முடைய வாழ்வுக்கான அடையாளம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் மானுட மீட்புக்காக தந்தார். அவர் எப்படி மானுட மீட்புக்காக தன்னையே தியாகமாக தந்தாரோ அதே போல நாம் ஒவ்வொருவரும் நம்மையும் நம்மிடம் இருப்பதை தியாகமாக தர வேண்டும். அதை தான் நாம் கொண்டாடும் நற்கருணை ஆராதனை நமக்கு எடுத்து கூறுகிறது. இயேசு ஏற்படுத்திய நற்கருணையில் அவரின் தியாக உள்ளத்தை, உண்மையான அன்பை, தாழ்ச்சியை கண்டு கொள்வோம். அதன் வழியாக இறையருள் நிறைவாக பெறுவோம். தொடர்ந்து பக்தியோடு தலைவணங்கி நற்கருணை ஆசீர் வழிபாடுகளில் பங்கேற்போம். ஆவியனைத்தும்
வைத்து பணிகின்றோம். என்னுடைய ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். மூவொரு இறைவா உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். என்னுடைய ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். அலையும் மனமே அமைதி அமைதி உணர்ந்திடு, இது கடவுள் சந்நிதி. அலையும் மனமே அமைதி அமைதி உணர்ந்திடு, இது கடவுள் சந்நிதி. உன்னத இறைவன் உரைக்கும் செய்தி உள்ளத்தில் பதித்தால் இறைவு நிம்மதி. உன்னத இறைவன் உரைக்கும் செய்தி உள்ளத்தில் பதித்தால் இறைவு நிம்மதி. எனக்கு கூற இணைப்பதெல்லாம் பேசும் இறைவா, பேசும் பேசும். எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா, பேசும் பேசும். வாழ்வை வழங்கும் உமது வார்த்தை தினமும் கேட்டால் போதும் போதும். கலங்கும் மனமே கவலை எதற்கு, புயலை நினைத்து பயங்கள் எதற்கு. கலங்கும் மனமே கவலை எதற்கு, புயலை நினைத்து பயங்கள் எதற்கு. கடலை அதட்டி புயலை அடுக்கும் கடவுள் உனது படகில் இருக்க. கடலை அதட்டி புயலை அடக்கும் கடவுள் உனது படகில் இருக்க. எனக்கு கூற இணைப்பதெல்லாம் பேசும் இறைவா, பேசும் பேசும். எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா, பேசும் பேசும். வாழ்வை வழங்கும் உமது வார்த்தை தினமும் கேட்டால் போதும் போதும். நல்ல நிலமாய் உள்ளம் இருந்து வல்ல இறைவன் வார்த்தை விழுந்தார்.
சிறந்து 100 மடங்கு கனிகள் தருவாய். நாளும் வளர்ந்து உயர்ந்து சிறந்து 100 மடங்கு கனிகள் தருவாய். எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா, பேசும் பேசும். எனக்கு கூற நினைப்பதெல்லாம் பேசும் இறைவா, பேசும் பேசும். வாழ்வை வழங்கும் உமது வார்த்தை தினமும் கேட்டால் போதும் போதும். நற்செய்தி வாசகத்திற்காக எழுத நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர் திரளாய் படுத்து கிடப்பர். இவர்கள் குளத்து நீர் கலங்குவதற்காக காத்திருப்பார்கள். ஏனெனில் ஆண்டவரின் தூதர் சில வேளைகளில் அக்குளத்தினுள் இறங்கி தண்ணீரை கலக்குவார். தண்ணீர் கலங்கிய பின் முதலில் இறங்குபவர் எவ்வித நோயுற்றிருந்தாலும் நலம் அடைவார். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். படுத்து கிடந்த அவரை இயேசு கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலம் அடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்கருணை ஆராதனையில் பக்தியோடும் நம்பிக்கையோடும் கலந்திருக்கக்கூடிய உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த ஒரு மனிதர், நற்கருணைக்கு சாட்சியாக விளங்கிய ஒரு தூய மனிதர், வியட்நாம் நாட்டிலே பிரான்சிஸ் சேவியர் நூயன் வான் துவான் என்ற ஒரு அருட்பணியாளர். மக்களுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து பணி செய்த ஒரு அருட்பணியாளர். அரசனுடைய பல கொடூரமான முகத்தை கேள்வி கேட்டவர். கடைநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு தன்னுடைய முழுமையான நேரத்தை அர்ப்பணித்தவர்.
குறிப்பாக தொழிலாளர்களுக்கு அவர்களுடைய உரிமை வாழ்வுக்கு தன்னுடைய எழுத்துக்களினாலும் தன்னுடைய வாழ்வாலும் தன்னுடைய மிகுந்த உயர்ந்த செயல்களினாலும் அவர்களை வளப்படுத்த முயன்றவர். ஆனால் அந்த மனிதர், அந்த அருள் பணியாளர் பலவிதமான அரசியல் காரணங்களுக்காக நாட்டு அரசினால் கைது செய்யப்படுகின்றார், சிறையில் அடைக்கப்படுகின்றார். இந்த சிறைவாசம் ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 13 ஆண்டுகள். இந்த 13 ஆண்டுகளில் 4 ஆண்டுகள் அவர் பொது சிறையில் இருக்கின்றார். இன்னும் 9 ஆண்டுகள் தனி சிறையில் அவர் அடைக்கப்படுகின்றார். ஏன் இந்த மனிதரை பற்றி அல்லது இந்த அருள் பணியாளரை பற்றி நாம் இன்று சிந்திக்கிறோம் என்றால், இந்த மனிதர் நற்கருணையின் சாட்சியாக இருந்தவர், நற்கருணை வழங்கக்கூடிய நம்பிக்கையின் அடையாளமாக இருந்தவர், நற்கருணை வழங்குகின்ற அன்பினை அனைவருக்கும் பகிர்ந்தளித்தவர். அன்புக்குரியவர்களே, சிறையில் அடைக்கப்பட்டு 13 ஆண்டுகளுக்கு பின் திரும்பி வருகின்ற பொழுது அவரிடம் கேட்கிறார்கள், உங்களை கைது செய்கின்ற பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு என்ன? அவர் கூறிய வார்த்தை, ஒவ்வொரு நாளும் எனக்கு திருப்பலி நிறைவேற்ற முடியாதே என்ற ஒரு கவலைதான், நற்கருணை ஆண்டவரை முழுமையாக நான் தரிசிக்க முடியாதே என்ற ஒரு ஏக்கம்தான். ஆனாலும் அவர் தன்னுடைய அந்த சிறை வாசத்திலும் பல பல முயற்சிகளினால் கிடைக்கக்கூடிய சிறிய அளவு அப்பத்துண்டையும் இன்னும் சிறிய அளவு இந்த வைன் அதையும் வைத்து தன்னுடைய கரங்களை பீடமாக மாற்றி 2 கரங்களையும் இணைத்து நற்கருணையை அவர் சிறப்பித்தார். அவற்றை கொண்டு வருவதற்கு பல முறைகள் கடுமையாக அவர் பல நிலைகளிலே அவர் குற்றம் சாட்டப்பட்டார். ஆனாலும் நற்கருணை ஆண்டவர் மீது இருந்த அளவு கடந்த நம்பிக்கை அவரை எந்த நிலையில் இருந்தாலும் திருப்பலியை நிறைவேற்ற முடியும் என்கின்ற நிலையில் உறுதியாக இருந்தார். 4 ஆண்டுகள் பொதுச்சிறையில் இருந்த பொழுது ஏராளமான சிறைவாசிகள் இருக்கிறார்கள். இவரை பற்றி ஏளனமாக பேசுகின்றவர்கள், ஒரு அருள் பணியாளர் இங்கே இப்படிப்பட்ட சிறையில் இருக்கின்றார் என்று அவரை திட்டியவர்கள், குறை கூறியவர்கள். அன்புக்குரியவர்களே, அவர் சென்ற ஓராண்டிலே அந்த சிறைவாசிகள் யாரெல்லாம் இவருக்கு எதிராக ஏளனம் செய்தார்களோ அவர்களுடைய உள்ளங்களை அவர் மாற்றினார். சிறிய துண்டு பேப்பரிலே நல் வார்த்தைகளை எழுத தொடங்கினார், இறைவனுடைய வார்த்தையை எழுத தொடங்கினார். யாரும் அறியாத வண்ணம் அவர்களோடு பகிர்ந்து கொண்டார். அந்த இறை வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தை ஊடுருவியது. அதைவிட மேலாக இந்த மனிதருடைய இந்த அருள் பணியாளருடைய தனிப்பட்ட வாழ்வு அணுகுமுறை என்பது அவர்களை மாற்றியது. எவ்வளவு கோபப்பட்டாலும், இவரை திட்டினாலும், அவமானப்படுத்தினாலும் அவர்களை மன்னித்து அன்போடு நடத்துகின்ற அவருடைய அணுகுமுறை. அன்புக்குரியவர்களே, இவை அனைத்தும் அவருக்கு கிடைத்த மாபெரும் பரிசு என்றால் அது எங்கிருந்து வந்தது? பீடத்திலே இருக்கக்கூடியது நற்கருணை ஆண்டவர். அவர் 9 ஆண்டுகள் தனிச்சிறை, அந்த தனிச்சிறையிலே ஒளி இல்லை, அடைத்து வைக்கப்பட்டார். ஆனால் ஒருபோதும் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு என்று நம்பிக்கையை இழக்கவில்லை, குறை கூறவில்லை. கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு தருணமும் கடவுளை போற்றி புகழ்ந்தவராகவே இருந்தார். அன்புக்குரியவர்களே, அந்த நம்பிக்கையை நற்கருணையின்
இருந்து அவர் பெற்ற நம்பிக்கையை அங்கிருந்து அனைத்து சிறைவாசிகளுக்கும் கொடுத்தார். அதைவிட மேலாக அவருடைய வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையின் அடையாளமாகவே மாற்றினார். இரண்டாவதாக நற்கருணையில் இருந்து கிடைக்கக்கூடிய அன்பை அனைவரோடும் அவர் பகிர்ந்து கொண்டார். பின்பு அவர் திரு அவையில் கார்டினலாக உயர்த்தப்பட்டார், என்று அருளாளராகவும் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த இறை வார்த்தையை நாம் உற்று நோக்குவோம். 38 ஆண்டுகளாக ஒரு மனிதர் நோயுற்றிருக்கின்றார். யாரும் உதவி செய்யவில்லை. 38 ஆண்டுகள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அல்லது ஒரு மாதம் நாம் நோயுற்றிருந்தால் படுகின்ற வேதனைகளை நாம் அறிவோம். 38 ஆண்டுகள் ஒரு மனிதன் நோயுற்றிருக்கிறான் என்றால் அவனுடைய வலி எவ்வளவு அதிகமானதாக இருக்கும். அந்த எருசலேமிலே ஏராளமான மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். யாருமே அந்த மனிதனை கண்டுகொள்ளவில்லை. எந்த மனிதருக்கும் மனித நேயம் பிறக்கவில்லை. அங்கே 38 ஆண்டுகள் கழிந்து ஒரு மனிதர் வருகின்றார். அந்த மனிதர் இவருடைய நிலையை அறிந்து கொள்ளுகின்றார். நீ நலம் பெற விரும்புகிறாயா? அன்புக்குரியவர்களே, அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையின் முதல் ஒளிக்கீற்றாக அந்த இறை வார்த்தை வருகின்றது. நீ நலம் பெற விரும்புகின்றாயா? இந்த ஆண்டவர், நற்கருணையில் வீற்றிருக்கக்கூடிய ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் நம்பிக்கையை முதலில் தருகின்றார். இந்த நம்பிக்கை நம்மோடு முடிந்து விடுவது அல்ல. இந்த நம்பிக்கை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியது. அதே போன்றுதான் இந்த நற்கருணை ஆண்டவர் அன்பினை பகிருகின்றவராக இருக்கின்றார். அந்த அன்பை ஆண்டவர் இயேசு அந்த மனிதனோடு பகிர்ந்து கொள்ளுகின்றார். அவனை நலப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் நம்பிக்கையின் அடையாளமாகவும் அன்பின் அடையாளமாகவும் இருப்பது நம்முடைய வாழ்வும் அதை போன்று மாற வேண்டும் என்பதுதான். இந்த நம்பிக்கை நம்மோடு முடிந்து விடுவதல்ல, அல்லது கடவுள் தருகின்ற அன்பும் பாசமும் நம்மோடு முடிந்து விடுவதல்ல. இது நமக்கானது மட்டுமல்ல, இது மற்றவர்களோடு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டியது. எத்தனை பேர் நாம் ஆலயத்தில் நற்கருணை ஆண்டவரை சந்திப்பதற்கு, அவரோடு உரையாடுவதற்கு, நம்முடைய கோபங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய சோதனைகளை, நம்முடைய மகிழ்ச்சியை அவரிடத்தில் தனிப்பட்ட விதத்திலே பகிர்ந்து கொள்ள முன் வருகின்றோம். அன்புக்குரியவர்களே, அவர் தருகின்ற இந்த ஆற்றலும் சக்தியும் நம்மை நம்பிக்கையூட்டும். நாம் பெறுகின்ற இந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஒளியாக மாறும். அது அன்பின் வெளிப்பாடாக அமையும். இந்த நற்கருணை ஆண்டவரை நாம் ஆராதிப்பது மட்டுமல்ல, அவர் நம்முடைய வாழ்வியலுக்கு தருகின்ற அனைத்தையும் வாழ்ந்து காட்ட நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவரோடு ஆழ்ந்த உறவை நாம் வைத்துக் கொள்வோம். அந்த உறவு நம்மை நம்பிக்கையின் அடையாளமாக மாற்றும். அந்த உறவு நம்மை அன்பின் ஒளி கீற்றுகளாக மாற்றும். அதற்கான ஆசிரை ஆண்டவரிடமிருந்து பெற தொடர்ந்து இவ்வழிபாட்டில் மன்றாடுவோம். ஆமென்.
புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. நிறைவா இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் கிறிஸ்து அரசரின் 3வது நாள் திருவிழாவாகிய இன்று உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை திருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று இந்த நற்கருணை ஆசிரியருக்கு தலைமையேற்று நற்கருணையும் நம்பிக்கையும் என்ற சிந்தனையில் நாம் சிந்தித்து வாழ்வதற்கு நற்கருணை வழியாக ஆசிரை நமக்கு பெற்று தந்தவர் அருள்பணி ஜான் ஜோர் ஹென்சன் அவர்கள். தந்தை அவர்கள் நமது கோட்டாறு மறை மாவட்டத்தின்
மறைக்கல்வி, வழிபாடு, விவிலியம் ஆகிய முப்பணி குழுவின் இயக்குநராக சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளில் நம்மோடு இந்த நற்கருணை ஆசிரியரில் கலந்து கொண்டு இன்றைய நாளில் சிறப்பு நிகழ்ச்சியாக நமது மறைக்கல்வி மன்றத்தார் தர இருக்கின்ற கலை நிகழ்ச்சிகளிலும் தலைமையேற்று நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊக்கமூட்ட இருக்கின்றார்கள். இன்றைய நாளில் நமது எளிய அழைப்பை ஏற்று வருகை தந்து நற்கருணை ஆண்டவர் வழியாக ஆசிரியரை பெற்று தந்த அன்பு தந்தை அவர்களுக்கு நம் பங்கு சமூகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறிக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நேரம் 7:20 ஆகப் போகின்றது. சரியாக 7:30 மணிக்கு நமது மறைக்கல்வி மன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். எந்த வருடம் போல் அல்லாமல் இந்த வருடம் வித்தியாசமான முறையில் சில காரியங்களை நாம் செய்திருக்கின்றோம். எனவே இந்த கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்திட அன்போடு ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நாளைய தினத்தில் நம்முடைய பாதுகாவலரின் 4வது நாள் விழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். நாளைய தினத்திலே வழிபாட்டை சிறப்பிக்க இருக்கின்றவர்கள் கார்மல் மலை மண்டலத்தார், இளையோர் இயக்கம், கைகள் மாதர் தன்னம்பிக்கை இயக்கம் மற்றும் இந்திய கிறிஸ்தவ மறுமலர்ச்சி இயக்கம். அன்பிற்குரியவர்களே, காலத்தின் தேவை அறிந்து நாளைய சிறப்பு நிகழ்ச்சியாக பல் சமய கலை நிகழ்ச்சிகளை நாம் இம்முறை நிகழ்த்த இருக்கின்றோம். பல சமயத்திலிருந்து தலைவர்கள் வர இருக்கின்றார்கள். எனவே இன்று நாம் அனைவரும் ஒன்று என்பதை பலரும் பல விதங்களில் வேறுபடுத்தி காட்டி நமக்குள்ளே பிரிவுகளை ஏற்படுத்துகின்ற சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் எப்பொழுதும் ஒருமனப்பட்டவர்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக நாங்கள் இருக்கின்றோம் என்பதனை தெளிவுபடுத்துவதற்காக நாம் இந்த பல் சமய கலை நிகழ்ச்சிகளை இம்முறை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பல சமயத்திலிருந்தும் தலைவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். மிக முக்கியமான இந்த நிகழ்விலும் நாளை அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி பாடலிற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பரசே, முடிவில்லாத பேரரசே, ஆக்கும் அரசும் உமரே, என்றும் போற்றியும் புகழும் உமரே. கிறிஸ்தரசே, அன்பரசே, முடிவில்லாத பேரரசே, ஆக்கும் அரசும் உமரே, என்றும் போற்றி புகழும் உமரே. கிறிஸ்தரசே, அன்பரசே, ஆதியில் இருந்தது போலே ஓர் ஆனந்த நிலை உலகமையும், உம் நீதியின் வழிகளினாலே நாங்கள் நிம்மதி பெறும் வகை புரியும். ஆதியில் இருந்தது போலே ஓர் ஆனந்த நிலை உலகமையும், உம் நீதியின் வழிகளினாலே நாங்கள் நிம்மதி பெறும் வகை புரியும். ஜோலே சுந்தர ஒளியம்மை ஆண்டிடும் அரசே போற்றி. கிறிஸ்தரசே, அன்பரசே, முடிவில்லாத பேரரசே, ஆக்கும் அரசும் உமரே, என்றும் போற்றியும் புகழும் உமரே. கிறிஸ்தரசே, அன்பரசே,
அரசே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.